ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ரெஜிஸ்டர் மேரேஜான சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான். அதை விட ஒரு சந்தோஷம் அவங்க அம்மாவுக்கு நடக்குமா என்ன? அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. சும்மா கதையெல்லாம் விடாதடா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உலகமே அவங்க கைக்குள்ளே வந்த மாதிரி சந்தோஷமாகி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹீரோயினோட உண்மையான வயசு என்னன்னு தெரிய வருது. அட படுபாவி, என்ன காரியம்டா பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிற? என்னை விட அவள் கொஞ்சம் வயசு தாண்டா சின்ன பொண்ணு. அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து எனக்கு மருமகளாக்கலான்னு நீ பார்க்குறியா? கனவுல கூட இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் உனக்கு அம்மாவும் கிடையாது. மரியாதையை வெளில போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு திட்டுறாங்க. நான் யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்ட, அதை நான் பண்ணிட்டேன், இதில் ஏன் கோவப்படுற அப்படின்னும் போது அங்கே வந்துட்டு துடைக்கிறதுக்காக ஒரு குச்சி வச்சுருக்காங்க. அதை பிடுங்கிக்கிறாங்க. மவனை உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நீ பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறதுக்கு நீ வந்து டெட் பாடி ஆகி மண்ணுக்குள்ளேயே போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்கிறாங்க. சரி ஓகேம்மா, நீ இந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா உன் சொத்தம் வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம், நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை பாரு, இந்த முடிவெல்லாம் நீ எடுக்கக்கூடாது. இதுக்கப்புறம் என்னவா இருந்தாலும் சரி, அது நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஹீரோவோட அம்மாவுமே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தை கிராண்டாக பண்ணணும், எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு இந்த ஊருக்கே கல்யாணத்தை சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இங்கே இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு அவளோட டெட் பாடி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க இறுதி சடங்கு வச்சிருக்காங்க. புருஷங்கார என்ன சொல்லியிருப்பான்னா, அவள் எங்கேயோ போய் சூசைட் பண்ணின்னு சேர்த்துட்டா, லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதையும் இவங்க அப்பா அம்மாலாம் நம்பிக்கிட்டு அந்த ஏரியாலேயே வந்து அவளுக்கு ஒரு இறுதி சடங்கு நடத்துகிறாங்க. அந்த இறுதி சடங்குக்கு வந்துட்டு அண்ணங்காரன் இருக்கான் ஹீரோயினுக்கு. அவன் வந்து அங்கே வர காசு எல்லாத்தையும் எப்படியாவது ஆட்டை போடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அங்கே இறுதி சடங்குக்கு காசு வைக்க வராரு. அவர்கிட்ட போய் 200 வைக்கிறியடா பிச்சைக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, உன் அக்காக்காரி என்னடா நல்லபடியாக செத்தா, எவன் கூடயோ கள்ளக்காதல் வச்சுருந்துட்டு ஓடி போய் சூசைட் பண்ணிக்கிட்டு தானே செத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்காக 200 வைப்பியாடா அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட போய் அல்பமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, டே வரவங்க போகிறவங்க கிட்டலாம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது காசுக்கு, அப்புறம் வைக்கிறதையும் வைக்காம போயிட போகிறாங்க. ஏற்கனவே ஓடுகாலி வேலை பண்ணிட்டா நம்ம பொண்ணு, மான மரியாதைலாம் போகுது, 200 வச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க பையனை. அந்த டைமுக்கு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. இது நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் கேட்டுடுறா. நான் இருக்க வரைக்குமே என்கிட்ட காசை மட்டும்தான் போடுங்க, நீங்கள் நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கூட நீங்கள் வந்துட்டு காசை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அவ்வளோதாங்க, எல்லாரும் பயந்துடுறாங்க. ஐயோயோ இவ சாகலையா அப்படின்னு. அந்த ஊர் மக்களே அப்படிதான் இருப்பாங்க போல. ஐயோ இவ சாகலைன்னு தெரியாமல் நம்ம வேற இறுதி சடங்குக்கு காசு வச்சுட்டோமேனு அந்த காசை எடுக்கிறதுக்காக எல்லாரும்